அப்ப ராமர் கோயிலுக்கு மோடி போனார்னா மதம் எதிர்ப்பா? என்ன நீங்க நினைக்க வர்றீங்க? பாபர் என்பவர் இந்த நாட்டினுடைய செல்வங்களை, வளங்களை, இந்த நாட்டினுடைய பண்பாட்டு அடையாளங்களை அழிக்க வந்த ஒரு ஆக்கிரமிப்பாளர். அப்ப இந்த மாதிரி அரக்கர்கள், இந்த மாதிரியாக இந்த பாரத மண்ணினுடைய பண்பாட்டு அடையாளங்களை அழித்தவர்கள், அழித்த வரலாற்றிலிருந்து நாம என்ன பண்றோம்? அதை மீட்கிறோம். பாபர் முஸ்லிம்களுக்கு ஆதரவானவன் இல்ல, அவன் இந்துவுக்கு எதிரானவன். நீங்க சொல்லுகின்ற அந்த 3 விதமான சங்கராச்சாரியார்கள், அவர்கள் முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, முழுமையாக கோயில் கட்டினாக்க கனிமொழி அவர்களே நீங்க கோயிலுக்கு வருவீங்களா? உதயநிதியை கூப்பிட்டு வருவீங்களா? ஏதோ ஒரு இந்தியரை கூட்டிட்டு போய் கருவறைக்குள்ள நிறுத்த முடியுமான்றதுதான் என் கேள்வி. அப்ப அதிகாரம் இருந்தா உள்ள போக முடியும், அப்படி எடுத்துக்கலாமா? அதிகாரம் இருந்தா நம்ம போய்க்கலாம் உள்ள. ஒரு டாப் பொசிஷன்ல இருந்தா நம்ம கருவறைக்கும் போகலாம், ஆகம விதிகளை நம்ம மீறலாம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணலாம்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? நீங்க சொல்ற பதில இருந்து நான் சொன்னது நீங்க தனித்து போக முடியுமா? நீங்க இதே மோடிஜி அவர்கள் ஒரு பட்டியல் சமூகமாக இருந்தாலும் போயிருக்க முடியும். என்னுடைய கேள்வினா, இப்ப கட்டப்பட்டு இருக்கும் ராமர் கோவிலின் விதிகள் என்னென்ன? அயோத்தியிலே மிகப்பெரிய அளவில் இந்த ஆலயத்தினுடைய சக்தியோடு அடுத்த அத்தியாயத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி ராம பக்தர்களை பார்த்து ஒரு ராம பக்தனாக நரேந்திர மோடி சொல்லி இருக்கின்றார். அப்படித்தான் இதை பார்க்கிறேன். நான் ஒன்றுதான் கேட்கின்றேன். அயோத்தியிலே கோயில் கட்ட முடியாமல் தீர்ப்பு வழங்கப்படாமல் இருந்த போது இந்த சங்கராச்சாரியார் என்ன செய்து கொண்டிருந்தார்? இந்த சங்கராச்சாரியார்கள் இப்படி சொல்றாங்களே 3 பேரு, இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று வரலாற்றை பார்த்தோம்னா ஒண்ணும் கிடையாது. விசில் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஐஸ்வர்யா சுகுமாரன். இன்றைய நேர்காணல்ல இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் செந்தர் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்று ராமகோவில் பிராண பிரதிஷ்டை நடந்தது. சோ இத பத்தின உங்களுடைய பார்வை சார். அயோத்தி ராம ஜன்ம பூமியிலே, ராமர் பிறந்த மண்ணிலே 486 கிட்டத்தட்ட 490 வருடங்களுக்கு மேலாக தொடர் போராட்டங்கள் நடத்தி இன்றைக்கு ராம ஜன்ம பூமியிலே ராமர் பிரதிஷ்டை நடந்திருக்கின்றது. 10 தலைமுறையாக எத்தனையோ பேர் இந்த ராமர் கோயிலை பார்க்க முடியாமலே சென்று விட்டார்கள். ஆனால் இந்த ஆண்டு இந்த தினம் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கும் பொழுது மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக நாம் நம்மை கருத வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய நிகழ்வு அயோத்தி ராமர் கோயிலினுடைய இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, கோடான கோடி பக்தர்கள், ராம பக்தர்கள் அப்படித்தான் கருதுகின்றார். இல்ல சார், 10 தலைமுறையா ராமரை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி பாபர் மசூதி தானே அங்க இருந்தது. பாபர் என்பவர் இந்த நாட்டினுடைய செல்வங்களை, வளங்களை, இந்த நாட்டினுடைய பண்பாட்டு அடையாளங்களை அழிக்க வந்த ஒரு ஆக்கிரமிப்பாளன். முதல்ல அதை நாம பதிவு செய்யணும். அந்த ஆக்கிரமிப்பாளன் ஒரு நல்ல எண்ணத்திலே ஒரு மசூதியை ஒரு இடத்திலே கட்டி தொழுகை பண்ணியிருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பாபர்னுடைய அமைச்சரவையிலே இருந்த மந்திரியினுடைய மீர் சாஹிப் என்கின்ற ஒரு மந்திரியினுடைய எண்ணத்தின் காரணமா என்ன பண்ற, கோயிலை இடித்து ஒரு இடத்துல மசூதியை கட்ட முற்பட்டிருக்கின்றார். அந்த மசூதி முழுமையாக கட்டப்படவில்லை. அங்கு முழுமையாக தொழுகைகள் காலங்காலமாக நடக்கப்படவில்லை. முதல்ல அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது, தொல்லியல் துறையினுடைய சார்பிலே ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். கடந்த 1990களிலே இந்த கரசேவாவில போய் அந்த பாபர் மசூதி இடிச்சாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, 91, 92 காலகட்டங்கள். அதுக்கு முன்னாடியே தொல்லியல் துறை சார்பிலே கே முகமது என்கின்ற ஒரு தொல்லியல் துறை ஆய்வாளர் என்ன பண்றாருன்னா ஒரு ஆய்வு நடத்துகின்றார். அந்த ஆய்வின் கீழே மசூதி, பாபர் மசூதின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த மசூதி என்கின்ற அந்த கட்டிடத்துக்கு கீழாக பூமி முழுக்க இந்து மத தெய்வங்களுடைய சிலைகளும் விக்கிரகங்களும் தூண்களும் கிடைச்சிருக்கு. எனவே அங்க இருந்த கோயில்கள் இடிக்கப்பட்டு இருக்கின்றது. அதற்கு மேல் மசூதி கட்ட முயற்சித்திருக்கிறார்கள் என்பது உண்மையாக மக்களுக்கு தெரிய வந்தது. இல்ல சார், இப்போ ஒரு தொல்லியல் துறையில கிடைச்சிருக்கு அப்படின்னா, இல்ல சார், தொழில் துறையில கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இப்போ நம்ம இந்திய வரலாற்றிலேயே நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி சிலைகள் கண்டறியப்பட்டு இருக்கு. அதை நான் மறுக்கல. ஆனா வரலாறு படி அங்க பாபர் மசூதி தானே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 400 ஆண்டு காலம் இருந்த ஒரு அது இன்னொருத்தவங்களுடைய மத நம்பிக்கையும் அவங்களுடைய உணர்வுகளையும் பாதிக்கப்படாதா? அதாவது நீங்க சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு மசூதி இருந்துச்சு. அந்த மசூதிக்குள்ள போய் இந்துக்கள் போனாலோ, இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல முஸ்லிம்கள் போனாலோ பிரச்சனையா நீங்க சொல்றதுலாம் ரைட். ஆனால்
எந்த விதமான கேள்விகளும் இல்லாத காலகட்டங்களிலே, நான் சொல்றது 1500 அந்த காலகட்டங்களில் பாபரை யாரும் போய் கேட்க முடியாது. பாபர் யார் பேச்சும் கேட்க மாட்டாரு. பாபர் மட்டுமல்ல, இங்க மாலிகாப்பூர் படையெடுப்பு நடந்தது இந்த தமிழ்நாட்டுல. மீனாட்சி அம்மன் கோயில்ல போய் மாலிகாப்பூர் பண்ண அராஜகம் இன்னமும் அங்கு சுவாமி மூக்கொடையப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி அரக்கர்கள், இந்த மாதிரியாக இந்த பாரத மண்ணினுடைய பண்பாட்டு அடையாளங்களை அழித்தவர்கள், அழித்த வரலாற்றிலிருந்து நாம என்ன பண்றோம், அதை மீட்கிறோம். நீங்க அத அன்னைக்கு நடந்ததை தான் சொல்றமே தவிர, இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மசூதிகளை இடிக்கணும்னு நாங்க போய் எங்கேயா கேட்டுட்டு இருக்கோமா? அல்லது இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடாதுன்னு ஏதாவது நாம சொல்லிட்டு இருக்கோமா? மெக்கா மதீனா போவதற்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் போராடிட்டு இருக்கோமா? அல்லது 4000 மெட்ரிக் டன் அரிசி ரம்ஜானுக்கு இஸ்லாமியர்கள் எப்படி கொடுக்கலாம்னு நாங்க கேட்டுட்டு இருக்கோமா? இஸ்லாமியர்களுக்கு இங்க எல்லா விதமான வழிபாட்டு உரிமையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமிய மன்னர்கள் இந்த நாட்டினுடைய அடையாளங்களை அழித்தார்கள். நீங்க சோமநாதர் ஆலயம் என்று நமக்கெல்லாம் தெரியும். நாம குஜராத் பகுதியில் போனோம்னாக்கா சோமநாதர் ஆலயம் இருக்கு. அந்த சோமநாதர் ஆலயம் இதே மாதிரி கஜினி முகமத்தால படையெடுக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்வங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. இதே மன்னர்களாலே அந்த சோமநாதர் ஆலயம் இடிக்கப்பட்டது. அதை யார் தெரியுங்களா மீட்டு கட்டினா? இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக, முதல் உள்துறை அமைச்சராக வந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் கட்டினார். புரியுதுங்களா? அது அயோத்தியை விட்டுட்டாங்க. அதை இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. மற்றபடி மசூதிக்கு எதிராகவோ இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ இந்துக்கள் எந்த இடத்திலையும் போய் எந்த மசூதியும் இடிச்ச வரலாறு இல்ல. இந்து மன்னர்கள் மசூதியை இடித்த வரலாறு எங்கேயாவது நீங்க நிரூபிக்க முடியுமா? சொல்லுங்க. இல்ல சார், இங்கே அதுதானே சார் நடந்திருக்கு. சொல்லுங்க. இல்ல சார், இங்கே அதுதானே நடந்திருக்கு. இப்போ பாபர் மசூதியை இடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? பாபர் மசூதி கேஸ், பாபர் மசூதியோட தீர்ப்பு, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தத ஒரு வரலாற்று சின்னமா இருந்த ஒரு மசூதிய நம்ம அழிச்சிட்டு இப்போ முழுக்க முழுக்க அது மாறிடுச்சு. ராமர் கோவிலுடைய தீர்ப்பு, ராமர் கோவிலோட திறப்பு விழா, ராமர் கோவிலோட கும்பாபிஷேகம், பிராண பிரதிஷ்டை நாள் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ராமர் கோவில்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு வரலாற்றையே நம்ம அழிச்சிட்டோம் தானே? அப்போ வரலாற்றின்படி நம்ம வரலாற்று கூற்றை வச்சுதானே சார் நம்ம பேச முடியும். நீங்க சொல்றதுக்கு வரலாறு ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. ஆனா பாபர் மசூதி அங்க இருந்தது அப்படின்றதுக்கான வரலாற்று ஆதாரங்களும் இருந்தது. அதாவது முகலாயர்கள் நம்மை நம்மளுடைய செல்வங்களையும் நம்முடைய மண்ணையும் ஆக்கிரமித்தார்கள். இந்த மண்ணிலே அவர்கள் இருந்தார்கள் என்பது வரலாறு தானே. அவர்கள் இந்த நாட்டுல இருந்தது என்பது, இந்த நாட்டுல மன்னர்களா இருந்தது வரலாறு தானே. அப்ப அந்த வரலாறுக்கு எதிராக ஏன் நம்ம போராடணும்? அந்த வரலாற்றை அப்படியே விட்டுருக்கலாமே. முஸ்லிம்களே மன்னர்களே ஆண்டுட்டு போட்டுமே, ஏன் அந்த வரலாற்றை நாம இருக்கக்கூடாது? அந்த வரலாற்றுக்கு எதிராக போராடணும். அது அடிமை வரலாறு. இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் நம்முடைய மண்ணிலே நம்மை அடிமைப்படுத்திய அந்த முகலாயர்களை விரட்ட வேண்டும் என்று போராடணுமா? ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடணும். அப்ப ஆங்கிலேயர்களை விட்டு இருக்கலாமே. வரலாற்றுப்படி ஆங்கிலேயர்கள் தான் இந்த நாட்டை ஆண்டாங்க. அப்ப அவர்களையும் இந்த மண்ணில விட்டுருக்கலாமே. அது மாதிரிதான் ராமர் பிறந்த அயோத்தியில இருந்த கோயிலை அகற்றி அங்கே ஆக்கிரமிப்பாளன் பாபர் செய்த அந்த தவறை, அந்த கட்டிடத்தை தான் இடித்தோம். முஸ்லிம்கள் மதத்துக்கு எதிரான இல்ல. பாபர் முஸ்லிம்களுக்கு ஆதரவானவன் இல்ல, அவன் இந்துவுக்கு எதிரானவன், ராமருக்கு எதிரானவன். அதனால அந்த வரலாறு நமக்கு தேவையில்லை என்பதுதான் எங்க நிலைப்பாடு. முஸ்லிம்களுக்கு மசூதி வேணான்றது எங்க நிலைப்பாடு இல்ல. 5 ஏக்கர் நிலம் கொடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி இஸ்லாமியர்கள் தொழுகைக்காக மிக பிரம்மாண்ட மசூதி கட்டப்பட்டு வருகிறது. நாங்கள் ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம். அப்ப அந்த மசூதி திறப்பு விழாக்கும் இந்த மாதிரி ஒரு கோலாகலமான வரவேற்பா இருக்கட்டும், ஒரு முக்கியத்துவமா இருக்கட்டும், இந்திய தேசமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு திறப்பு நடக்கும்னு நாம எதிர்பார்க்கலாமா? அப்போ கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கிறத பத்தி நடக்கணும். அப்படி அந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மசூதி தான் அந்த மசூதியும். ஏனென்று சொன்னால் அயோத்தி ராம ஜன்ம பூமி எந்த அளவிற்கு முக்கியமாக இருக்கின்றதோ அது போல இஸ்லாமிய மக்கள் மிக பிரம்மாண்டமான மசூதியாக அந்த மசூதி வருகின்றது என்று சொன்னால் அதை கொண்டாட வேண்டும், இந்துக்களும் வரவேற்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதற்கு அந்த அரசாங்கம் நிதி ஒதுக்குவதிலிருந்து அந்த மசூதியினுடைய அதுல பாத்தீங்கன்னா மருத்துவமனையிலிருந்து பல்வேறு விதமான சமூக அக்கறை கொண்ட பல திட்டங்களை அங்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த திறப்பு விழாவை மிக பிரம்மாண்டமாக அந்த இஸ்லாமிய மத முறைப்படியும் அங்கு அனைத்து மக்களும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் இந்த
ஒரு பேட்டியின் மூலமாக நாங்கள் இதை தெரிவிக்கிறோம். சரி, ஓகே சார், நீங்க சொல்ற கூற்றின்படியே நான் கேட்கிறேன். அப்போ சரி, முஸ்லிமுடைய உணர்வுகளை நாங்க பாதிக்கல, அவங்கள நாங்க எந்த விதத்திலயுமே நாங்க எதுவுமே சொல்லல, தடுக்கல அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இந்துத்துவத்தின்படியே சில விதிமுறைகளை பின்பற்றாமலேயே கோவில் திறக்கப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ அந்த கோவில் கட்டி முடிக்காத கோவிலுக்கு இவ்வளவு அவசரமாக திறப்பு வைக்கிறது ஏன்? இந்த விழா எதற்காக? அதாவது பிராண பிரதிஷ்டை செய்யப்படுகின்ற இடத்திற்கு என்ன வேலைகள் இருக்கின்றதோ அந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பிராண பிரதிஷ்டை முடிந்த பிறகு பிரம்மாண்டமாக கோயில்கள் கட்டும் பொழுது அந்தந்த கட்டிடங்கள் அந்தந்த பகுதியில கட்டி முடித்த பிறகு அதற்கான ஒரு பூஜைகளும் அதற்கான அதை எப்படி நாம திரும்பவும் ஒரு நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும் என்பது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நடக்கும். சோமநாதர் ஆலயம் இவர் நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் திறந்தார். அது சுதந்திரம் கிடைச்ச உடனே பண்ணார். அது செய்த பிறகு இன்னைக்கு பல விதமாக அந்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிருக்காங்க, கட்டியிருக்காங்க. அதற்கு தனித்தனியாக கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. அது மாதிரி இந்த 2024 இப்ப நடந்திருக்கு. பிராண பிரதிஷ்டை முடிந்த பிறகு ஒவ்வொரு கோயில்களுடைய பணிகளும் முடியும் பொழுது அதற்கான ஆகம விதிகளுக்குட்பட்டு நடத்தப்படுகின்ற பூஜைகளும் நடத்தப்படுகின்ற கும்பாபிஷேக விழாக்களும் நடக்கும். இல்ல சார், அப்ப ஆகம விதிகளுக்கு உட்பட்டு தான் பிரதமர் மோடி அவர்கள் அந்த பிராண பிரதிஷ்டை பண்றாரா? உங்களுடைய கருத்துப்படி, நீங்க பின்பற்றுகிறபடி, இந்துத்துவத்தின் நம்பிக்கையின்படி ஒரு பூசாரியோ இல்ல ஒரு ஆச்சாரியரோ தான் போயிட்டு அதை செய்யணும், பிராண பிரதிஷ்டை அவங்க தான் செய்யணும்ன்ற மாதிரி நான் சொல்லல, சங்கராச்சாரியர்கள் தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் பிரதமர் இந்த வேலையை செய்யறாரு? அவர் தான் செய்யணும்ன்றதுக்கான காரணம் என்ன? இல்ல, அவர் செய்யறதுக்காக செய்யக்கூடாதுன்னு சொல்லி எந்த இடத்திலும் எந்த ஒரு அங்க சென்ற துறவிகள் யாரோ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் போயிருக்காங்க. நீங்க சொல்லுகின்ற அந்த 3 விதமான சங்கராச்சாரியார்கள் அவர்கள் முழுக்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க மாதிரி கிட்டத்தட்ட ஆயிட்டாங்க. ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு ஒரு 3 சங்கராச்சாரியார் அவர்கள் சப்போர்ட் பண்ண வேண்டாமா? இல்ல சங்கராச்சாரியார் அவர்களை 3 பேர் மனசுல காங்கிரஸ்காரர்களும் கம்யூனிஸ்ட்காரர்களும் போக மாட்டாங்களா? அந்த மாதிரிதான் 3 சங்கராச்சாரியர்கள் பேசியிருக்கின்றார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான துறவிகளும் ஆயிரக்கணக்கான ராம பக்தர்களும் அங்கு சென்று மிக மகிழ்ச்சியாக பிராண பிரதிஷ்டையை வரவேற்றிருக்கின்றார்கள். அப்போ இது ஒரு ஆன்மீக விழா கிடையாது, அரசியல் விழான்னு சொல்ல வரீங்களா? அல்ல, அரசியல் மட்டும் இல்லைங்க. அரசியலும் சரி ஆன்மீகமும் சரி இரண்டும் சேர்ந்துதான் இருக்க வேண்டும். ராஜராஜ சோழன் கோயிலை கட்டினார் என்று சொன்னால் ஆமாம், ஆட்சியாளர் தான் ராஜராஜ சோழன். அவர் ஆலயம் கட்டினார். இன்றைய காலகட்டங்களிலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 100 கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அமைச்சர் இருக்கின்றாரு சேகர் பாபு. அவர் அரசியல்வாதி இல்லையா? அவர் அரசியல் கட்சி சார்ந்தவர் இல்லையா? அதுவும் சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய இந்து மதத்துக்கு எதிராக பேசக்கூடிய கட்சியில இருக்கக்கூடியவர் தான் சேகர் பாபு. அவர் அரசியல்வாதி தான். அவர் எதுக்கு கும்பாபிஷேகம் பண்றாரு? அப்ப அறநிலைத்துறை அமைச்சர் என்று இருக்கின்றார்கள். அறநிலைத்துறை இருக்கின்றது. அரசியலும் ஆன்மீகமும் ஒன்றா தானே வச்சிருக்கீங்க. கோயிலும் அரசியலையும் ஒன்றா தானே வச்சிருக்கீங்க. அப்ப அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? பிரதமர் போய் ராம ஜென்ம பூமிக்கு போனா அரசியல்வாதி எப்படி போலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இதே முதலமைச்சர் இஸ்லாமியர்களுக்கு பல சலுகைகளை அறிவித்தார். இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு சென்று ரம்ஜானுக்கு நோன்பு இருக்கக்கூடிய இடத்துல போய் தொப்பி போடுறாரா? அது மதம் இல்லையா? அந்த மத அரசியல் மத ரீதியாக அதுல போய் கலந்துக்கலாமா? அது மத நல்லிணக்கமா? அப்ப ராமர் கோயிலுக்கு மோடி போனார்னா மத எதிர்ப்பா? என்ன நீங்க நினைக்க வரீங்க? அயோத்தி என்பது மத எதிர்ப்பான்னு நான் கேட்கல சார். இல்ல, நான் மத எதிர்ப்பான்னு கேட்கல. இது ஒரு அரசியல் விழாவா? கரெக்டா ஒரு தேர்தல் நெருங்க போகுது, அதற்கு முன்னாடி ஒரு அவசரமான ஒரு பிராண பிரதிஷ்டை பண்றாங்க, ஒரு திறப்பு விழா நடக்குது, கும்பாபிஷேகம் பண்றாங்க. இவ்வளவு எதிர்ப்புகள் மீறி ஒரு கட்டி முடிக்காத கோவிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடைபெறுவது இதுவே முதல் முறை. அது நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு அவசரமா பண்றீங்க? அப்போ இது ஒரு ஆன்மீக விழா இல்லையா? இது ஒரு அரசியல் விழாவா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல ராஜாக்கள் இருந்தாங்க தான், அவங்க கோவில்களுக்கு நன்கொடை கொடுப்பாங்க, பணத்தை கொடுப்பாங்க, செல்வங்களை கொடுப்பாங்க. அதை பண்றதுக்குன்னு ஒரு ஆட்கள் இருப்பாங்கல்ல. இந்துத்துவத்துல நீங்க பின்பற்றக்கூடிய, நீங்க நம்புகிற, இந்து மக்கள் நம்பக்கூடிய ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. அதன்படி தானே சார், அதை ஃபாலோ பண்ணிட்டு தானே சார் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கும்பாபிஷேகமும் நடந்திருக்கு. அப்போ அதெல்லாம் மீறி இது நடக்கிற மாதிரி இல்லையா? எதுவும் மீறப்படவில்லை. ரொம்பவும் சரியான ஆள் யார் என்று சொன்னால் இங்க விஜயேந்திரன் சுவாமி இருக்காரு, காஞ்சி சங்கராச்சாரியார். அவர் நம்முடைய பாரத பிரதமரை பார்த்து
சிவபெருமான் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தி கொண்ட, பார்ப்பதற்கே சிவபெருமானுடைய அந்த ஒரு உருவமாக தான் பார்க்கக்கூடிய அளவுல இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆன்மீகத்துக்கு சரியான ஆளாக தான் மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் இறைவன் அந்த புண்ணியத்தை அவர் கொடுத்திருக்காரு. இது ஏதோ மோடி அவர்கள் எடுத்துக்கொண்டாரு, ஆட்சி அதிகாரம் எடுத்துக்கொண்டது என்பது அல்ல. மோடிஜி அவர்களுக்கும் மிகப்பெரிய புண்ணியம் இருப்பதனால்தான் அவருக்கு இது ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. அப்படிதான் இந்துக்கள் பார்க்கின்றார்கள், சமய பெரியவர்கள் பார்க்கின்றார்கள். ஆனால் எப்படியாவது மோடி அவர்களுடைய இந்த அயோத்தி, இந்த ராம ஜென்ம பூமிக்கு எதிராக பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், குறிப்பாக திமுக, குறிப்பாக காங்கிரஸ், இவங்க என்ன பண்றாங்க, இதுல ஏதாவது எதிர்ப்பு பண்ணலாமா அல்லது இதை ஏதாவது தப்பா சொல்லலாமா, மோடி அவர்கள் எப்படி போலாம்னு இவங்க என்ன பண்றாங்க, இந்த 2 சங்கராச்சாரியர்கள் பேசுனதை வச்சுக்கிட்டு இவங்க அதான் அரசியல் பண்ணவான்னு பாக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி கனிமொழி அவர்கள் சேலம் மாநாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, முழுமையாக கட்டப்படாத கோயில்கள்ல இவர் எப்படி போய் பிரதிஷ்டை பண்றாருன்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, முழுமையாக கோயில் கட்டினாக்க கனிமொழி அவர்களே நீங்க கோயிலுக்கு வருவீங்களா? உதயநிதியை கூப்பிட்டுட்டு வருவீங்களா? உதயநிதி ராமர் கோயிலுக்கு வருவாரா? நீங்க முழுக்க இந்து மதத்துக்கு எதிராக சனாதன ஒழிப்புன்னு பேசிட்டு முழுசா கோயில் கட்டாம எப்படி பிரதிஷ்டை பண்ணலாம்னு சொல்றதெல்லாம் இந்துக்கள் நாங்க பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். கனிமொழி அவர்களே, நீங்க எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? திருப்பதி கோயில்ல பெருமாளுக்கு சக்தி இருந்துச்சுன்னா எதுக்கு ஸ்டன்கன் வச்சிருந்தாங்க போலீஸ் பாதுகாப்புக்கு உண்டியலுக்குன்னு கேட்டவங்க நீங்க. அதனால கனிமொழி அவர்களே, நீங்க எப்பேற்பட்ட டகால்ட்டின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால இவங்க முழுசா கோயில் கட்டலன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றத மக்கள் யாரும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ரொம்ப மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். பிராண பிரதிஷ்டை செய்யப்படுகின்ற அந்த பகுதி முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. மீதமுள்ள பகுதிகளிலே ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய நிலங்களிலே பல்வேறு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அது நடந்த பிறகு அதற்கான ஒரு பூஜைகளும் அதற்கான எப்படிப்பட்ட நிகழ்வு நடத்த வேண்டுமோ அதை நடத்துவோம். இப்பொழுது நடத்தப்பட்டது என்பதில் எந்த தவறும் இல்லை. மக்கள் வரவேற்கின்றார்கள். மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி இருக்கின்றார் நரேந்திர மோடி. இதுதான் எங்களுக்கு திருப்தி. எந்த விதமான இந்த அரசியலோ அல்லது எந்த விதமான இதற்கு எதிர்ப்புகளோ எங்கும் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக தான் இதுக்கு எதிர்ப்பு. ஏன்னா நாங்க எல்இடி போடக்கூடாது, நாங்க வெளியே எந்த விதமான ஊர்வலம், சாமி ஊர்வலம் நடத்தக்கூடாது, ராமருடைய எழுச்சி வந்துடக்கூடாதுன்னு மிகப்பெரிய தடை விதிச்சாங்க. அந்த தடைகளை ராமபிரான் தவிட்டு பொடியாக்கி இருக்கின்றார். ஆஞ்சநேயர் துணையோடு நாங்கள் இந்த 2 நாட்களாக ராம ரத யாத்திரைகள், ராமருடைய நாம ஜபம், ராமருடைய பூஜைகள், ராமபிரானுடைய அன்னதானம் வழங்குவது என்று சிறப்பாக நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். இந்த எதிர்ப்பு என்பது திமுகவுக்கு தான் ராம ஜென்ம பூமியிலே நடந்த அந்த கோயில் பிரதிஷ்டைக்கு எதிர்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சரி, இப்ப நீங்க கேக்குற கேள்வியை நான் கொஞ்சம் திருச்சி கேக்குறேன் சார். இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப கோவில் முழுசா கட்டிட்டா மட்டும் கனிமொழி வந்துருவாங்களா, உதயநிதி ஸ்டாலின் வந்துருவாங்களான்னு கேக்குறீங்க. இப்ப நான் அந்த கேள்வியை கொஞ்சம் திரித்து கேக்குறேன். இப்ப அதே போல மோடி அவர்கள் போலவே 11 நாட்கள் விரதம் இருந்து கட்டுக்கோப்பா இருந்து அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள் ஒரு தலித்துன்னு வச்சுக்கோங்க, அவரை கருவறைக்குள்ள உள்ள விடுவீங்களா? அப்போ அது கரெக்டா? அப்போ அதை பண்ணலாமா? இப்ப நீங்க தான் சொல்றீங்க மோடிக்கு கிடைத்த புண்ணியம், அவர் ஏதோ நல்லது பண்ணிருக்கிறாரு, அதனாலதான் அவருக்கு இந்த புண்ணியம் கிடைச்சிருக்கு, அதனால அவர் போயிட்டாருன்னு சொல்றீங்க. இது இந்தியாவில இருக்கிற எந்த ஒரு நபருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அப்படின்றதுதான் என் கேள்வி. அதாவது இப்ப பிராமணர்களை பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டங்கள்ல. இப்ப பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தான் மோடி. அதே போலதான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தான் யோகி ஆதித்யநாத் அவர்களும். இப்ப பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு அந்த பிரதிஷ்டையிலே ஒரு முக்கியத்துவம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அப்ப ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களோட கோயில் பிரதிஷ்டையிலே இவர்கள் பிஜேபி சாரர்கள் சாதித்திருக்கின்றார்கள், இது ஒரு மிகப்பெரிய சாதனை தானே என்று நீங்கள் பேசலாமே. ஏன் பேச மறுக்கின்றீர்கள்? உங்களுக்கு எது நடந்திருக்கோ அதுக்கு எதிர்ப்பா ஏதாவது சொல்லணும். இல்ல சார், அது சாதனையாவே நாங்க கருதிக்கிறோம். இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரியே நான் சாதனையாவே அதை கருதிக்கிறேன். ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு நபர் போயிட்டு பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டாருன்னே சொல்லிக்கலாம், அது சாதனையாவே கூட பார்த்துக்கலாம். நான் என்ன கேக்குறேன், அதே போல ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சாதாரண மனிதர், யாரோ ஏதோ ஒரு மூலையில இருந்து ஏதோ ஒரு இந்தியரை கூட்டிட்டு போய் கருவறைக்குள்ள நிறுத்த முடியுமான்றதுதான் என் கேள்வி. முதல்ல கருவறை அப்படிங்கறது பாத்தீங்கன்னு சொன்னாக்க, அந்த
ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு கருவறைக்குள் இருப்பதற்கான பூஜை முறைகளும் அங்கு சென்று வழிபடக்கூடிய அல்லது பூஜிக்கக்கூடிய முறைகளுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆகம விதிகள் இருக்கிறது. அது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க காசிக்கு நீங்க சொல்றீங்கல்ல, தலித்து பிற்படுத்தப்பட்டோ எல்லாரும் போய் பூஜை பண்ணலாம், சுவாமிக்கு நீங்க என்ன பண்ணலாம், மலர் போடலாம். அது அந்த கோயிலுடைய முறைகள் அங்கு அனுமதி இருக்கு. அது மாதிரி இந்தியா முழுக்க பல்வேறு கோயில்களிலே நீங்கள் சொல்லுகின்ற பட்டியல் சமூகம்னு சொல்றீங்கல்ல, அவங்க கருவறைக்குள்ள இருந்து பூஜை பண்ணக்கூடிய கோயில்கள் ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருந்துகிட்டு இருக்கு. இந்து மதத்தினுடைய தெய்வங்களுடைய கோயில்களிலே கருவறைக்குள் பட்டியல் சமூக மக்கள், பழங்குடியின மக்கள் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பிராமணர்களாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், வெளியிலிருந்து பிரசாதம் வாங்கக்கூடிய கோயில்கள் ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்குங்க. அப்ப இந்து மதத்துல அந்த மாதிரியான பாகுபாடுகள் இல்ல. ஒரு மூலஸ்தானம் என்று சொன்னால் அந்த கோயிலுக்கென்று ஒரு வரைமுறை இருக்கின்றது, கோயிலுக்கென்று ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள், கருவறைக்குள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்க இத என்ன பண்ணீங்கன்னா, இவரை வெளியே தள்ளு, அவரை உள்ள போ, இது இந்த மாதிரியான ஒரு இந்து மதத்தினுடைய நம்பிக்கைக்குள்ள என்ன பண்றீங்கன்னா தீண்டாமைன்னு சொல்லி நீங்க வேறு விதமா திசை திருப்ப பாக்குறீங்க. அப்படியெல்லாம் நாங்க திசை திருப்பல, தீண்டாமை இருக்கிறதுனால தான் நாங்க கேக்குறோம். ஓகே, சொல்லுங்க சார். தீண்டாமை நீங்க கருவறைக்குள்ள தீண்டாமைன்னு சொன்னீங்கன்னா இந்து மதத்தினுடைய எந்த கோயில்களிலும் தலித் என்பவர்கள் விட முடியாதுன்னு சொன்னாதான் நீங்க தீண்டாமைன்னு சொல்லலாம். அப்படி இல்லை. இப்ப நீங்க கேரளாவில போனீங்கன்னா நம்பூதிரிகள் இருப்பாங்க, சில கோயில்கள்ல நம்பூதிரிஸ் இருப்பாங்க. அங்க நம்பூதிரி இருக்காங்கன்னு சொல்லி மற்ற பிராமணர்கள் அவர்கள் அனுப்ப முடியுமா? முடியாது. அப்ப அதுக்கு பேர் தீண்டாமை. அந்த கோயில் பாரம்பரிய நம்பிக்கையின்படி அங்கு பூஜை செய்யக்கூடிய முறைகள்ல அவங்க இருக்கிறாங்க. இவ்வளவுதான் விஷயம். இதை நாம இந்து மத தீண்டாமை, இந்து மத கருவறைகளை இப்ப தலித்தா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மோடிஜி பட்டியலினத்தவரா இருந்தாருன்னா அவர் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர் போயிருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களாக இருக்கட்டும் அல்லது யோகி ஆதித்யநாத் அவர்களாக இருக்கட்டும், நாங்கள் இந்து மதத்தினுடைய நம்பிக்கை கொண்ட ஒரு ராம பக்தனாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அப்படிதான் அவர் போயிருக்கார். இதுல எந்த விதமான பிரச்சனையோ எந்த விதமான தவறோ கிடையவே கிடையாது. அப்ப அதிகாரம் இருந்தா உள்ள போக முடியும், அப்படி எடுத்துக்கலாமா? அதிகாரம் இருந்தா நம்ம போய்க்கலாம் உள்ள. ஒரு டாப் பொசிஷன்ல இருந்தா நம்ம கருவறைக்கும் போகலாம், ஆகம விதிகளை நம்ம மீறலாம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணலாம்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா நீங்க சொல்ற பதில இருந்து? அதாவது ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் அதிகாரத்தின் மூலமாக அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இல்ல சார், தலிதா இருந்தா மோடியால போயிருக்க முடியாதா? அவர் போயிருப்பாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நீங்க சொன்ன பதில இருந்து இப்படி எடுத்துக்கலாமா, இப்படி புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நான் கேக்குறேன். நான் சொன்னது நீங்க தலித் போக முடியுமா? நீங்க இதே மோடிஜி அவர்கள் ஒரு பட்டியல் சமூகமாக இருந்தாலும் போயிருக்க முடியும். ஏன்னு சொன்னால் அவர் அந்த சாதியின் அடிப்படையில் சென்றாரா என்று சொன்னால் கிடையாது. அவர் ஒரு ராம பக்தராக அங்கு சென்று பிரதிஷ்டை செய்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டினுடைய தலைமகன், இந்த பாரத நாட்டினுடைய தலைமகனாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமராக அவர் இருக்கக்கூடியவர் சென்றிருக்கின்றார். அவ்வளவுதான். மற்றபடி அதிகாரத்துல செல்றாரான்னா அப்ப இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் வராரு, தமிழகத்துல முதலமைச்சர், ஒரு கோயிலுடைய பங்கன் நடக்குது, முதலமைச்சர் முன்னாடி போவாரா இல்ல சாமானிய நீங்களும் நானும் முன்னாடி போக முடியுமா? சாதாரணமா சொல்லுங்க. இப்ப அது அதிகாரத்துக்காக போறாரு அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்படி சொல்லி நீங்க முதலமைச்சர் போகக்கூடாதுன்னு தடுக்க முடியுமா? அதிகாரி முதலமைச்சரை பார்த்து நீங்க கேள்வி கேட்க முடியுமா? நாம கேள்வி கேட்க முடியுமா? அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை. நாளைக்கு அவர் வேறு ஒருத்தர் முதலமைச்சர் ஆனாருன்னா அவருக்கு ஒரு உரிமை வரும். அதனால இது யதார்த்தமான ஒரு விஷயம். அயோத்தி ராம ஜென்ம பூமி, இந்த பூமியில இப்ப கும்பாபிஷேகம் நடக்கும்னு தீர்ப்பு வரும்னு மோடிஜி நினைச்சு பார்த்தாரா? மோடிஜி நாம யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா? அதனால அவர் பிரதமராக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அது ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. அவர் அங்கு போய் சென்று அந்த பிரதிஷ்டையில கலந்து கொண்டிருக்கின்றார். அவ்வளவுதான். அமைச்சர்கள் யாரும் கலந்துக்கல. இங்க நிதி அமைச்சர், மத்திய அமைச்சர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தந்த பகுதியில் இருந்திருக்காங்க, யாரும் போகல. ஏனென்று சொன்னால் இந்த நேரத்திலே சன்னியாசிகளும் மடாதிபதிகளும் ஆன்மீக பக்தர்கள், முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த திரைத்துறையை சார்ந்தவர்கள், இந்த தொழில்துறையை சார்ந்தவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 7000 பேர் மட்டும் அங்க அனுமதிச்சிருக்காங்க. நாளையிலிருந்து அனைவரும் செல்லலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பிரதமர் ரொம்பவும்
பக்தராக இருந்து செயல்பட்டு இருக்காரு. அவர் பிரதமர்னு சொல்லி அவர் அதிகாரத்தை எந்த இடத்திலையும் துஷ்பிரயோகம் செய்யல. ஸ்ரீரங்கம் சென்றார், ராமபிரானுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய ரங்கநாதனை வழிபட்டார். அவர் காளஹஸ்தி தோஷத்தை நிவர்த்தி செய்த ராமர் செய்த இடம் ராமேஸ்வரம், அந்த இடத்துக்கே சென்றார். அங்க இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு அங்கு சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதற்கு எடுத்திருக்கிறார். 11 நாட்கள் விரதம் இருந்து கொண்டிருக்கின்றார். மிக உண்மையான இந்த ராம பக்தியோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார். அனைவரும் அவரை வரவேற்கின்றோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். கண்டிப்பா சார், மணிப்பூர் கலவரத்தப்போ அவர் போகல, பட் எல்லா மத்திய அமைச்சர்களும் எல்லாமே கவர்மெண்டே அங்கதான் இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க என்ன சொன்னீங்கன்னா இப்போ இந்தியா முழுக்க இத்தனை கோவில்கள் இருக்கு, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஏன் போகலன்ற கேள்விகளை எந்த பத்திரிகையும் கேட்கவில்லையே. முதலமைச்சரை பார்த்து எனக்கு தெரியவில்லை. ஒன்று. இரண்டாவது, நீங்க மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போலனா? 5 நாள் அமித்ஷா அங்கதானே இருந்தாரு. ஒரு உள்துறை அமைச்சர் அங்கு இருந்து அங்கு என்ன செய்ய வேண்டுமோ, அங்கு எந்த பிரச்சனைகளை அடக்க வேண்டுமோ அதை அடக்கி இருக்கின்றார். இங்கே அந்த துப்பாக்கி ஏந்திய பயங்கரவாதிகள் இன்னைக்கு துப்பாக்கியை கொடுத்துக்கிட்டார்கள், சரணடைந்திருக்கின்றார்கள். அங்கு மணிப்பூரிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வந்திருக்கிறது. இது மணிப்பூர் பிரச்சனை ஏதோ இல்ல சார். கண்டிப்பா மணிப்பூர் வந்து ஒரு தனி கண்டென்ட். கண்டிப்பா சார், அது தனி கண்டென்ட், அதுக்கு நம்ம வருவோம். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, பல ஆண்டுகளாக அங்க பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா அது நம்ம பேசலாம் சார், கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம். பட் இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா இந்தியா முழுக்க நிறைய கோவில்கள் இருக்கு, அதுக்கான ஒவ்வொரு கோவிலுக்கான ஆதம விதிகள் படி அது கட்டப்பட்டு இருக்கு, அந்தபடிதான் அது ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப என்னுடைய கேள்வினா, இப்ப கட்டப்பட்டு இருக்கும் ராமர் கோவிலின் விதிகள் என்னென்ன? இது இப்ப நாளையில இருந்து யார் வேணா போகலாம், இப்ப பாதுகாப்பு கருதி ஒரு லிமிடெட் பீப்புளுக்கு சஸ்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க. நாளையில இருந்து யாரெல்லாம் போலாம், கருவறைக்குள்ள யாரெல்லாம் போகலாம்? அதாவது கருவறைக்குள் செல்லக்கூடிய நடைமுறை அங்கு இல்லை, நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். பிரதிஷ்டையிலே கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுதான் நடந்திருக்கின்றது. பிரதிஷ்டை முடிந்த பிறகு அந்த மூலஸ்தானத்திற்குட்பட்ட பூஜை யார் செய்கின்றாரோ, பூஜை செய்யக்கூடியவர் தான் அங்கு இருந்து பூஜை செய்வார். அதற்கான அங்கு தீபாரதனை காட்டுவதிலிருந்து சுவாமிக்கு என்னென்ன செய்யணுமோ அதை அங்கிருந்து அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கின்றார். அந்த அர்ச்சகர் தான் அந்த பூஜையிலே கலந்து கொண்டு செய்வார். சுவாமி தரிசனம் செய்ய விரும்புபவர்கள் எல்லோரும் சென்று தரிசனம் செய்வதற்கு உரிய ஏற்பாடுகளை அங்கே செய்திருக்கின்றார்கள். இதுதான் அடுத்த கட்டமாக அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வு. எல்லோரும் சென்று தரிசிக்க செல்கின்றார்கள். தரிசிக்க போற யாரும் இந்த மாதிரியான கேள்விகளோ, தரிசிக்க செல்லக்கூடிய ராம பக்தர்கள் யாரும் நான் அங்க போய் உட்காரணும், நான் சாமியை தொடணும், சாமியை பிடிக்கணும், நான் கையெல்லாம் பிடிக்கணும், இப்படி யாரும் சொல்லல. இப்படி யாரும் கேட்கவும் இல்லை, இப்படி யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. சாமி இல்லைன்னு சொல்றவன் தான் இந்த கேள்வி கேட்பாங்க. சாமி இல்லைன்னு சொல்றதான் இப்படி நினைப்பான். கடவுளுக்கு எதிரானவங்க தான் இப்படி எல்லாம் நினைப்பாங்க. கடவுளை நேசித்து ராமபிரானுக்காக மிகப்பெரிய அளவில் பக்தியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வாயில இருந்து இப்படிலாம் கேள்வி வராது. அப்போ தலித்துகளின் காசு திருப்பு கொடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன சார்? நீங்க என்ன சொன்னீங்க, இந்துத்துவத்துல வந்து தீண்டாமை கிடையாது, எல்லாருமே அலவுடு, அந்தந்த கோவில்களுக்கு விதிகளுக்கு உட்பட்டு ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. தலித்துகளுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது, அது ராமரை தீட்டாகிடும் அப்படின்னு சொல்லி பணத்தை திருப்பி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அதற்கான காரணம் என்ன? அப்ப தீண்டாமை இங்க இல்லையா? யார் கொடுத்தா? அப்படி ஒரு செய்தி வந்திருக்கு சார். ராமர் கோவில்ல இருந்து அது தலித்துகளுடைய காசு ஏற்கப்படாது அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அது பொய்யான செய்தி. நீங்க பணம் கொடுக்கறவங்க தலித்துன்னு எப்படி அவங்களுக்கு தெரியும்? டொனேஷன் கொடுக்குறாங்க கோயில்களுக்கு, அங்க ராம ஜென்ம பூமி அறக்கட்டளைக்காக இங்க இருந்து நாம என்ன பண்றாங்கன்னா அந்த ட்ரஸ்டுக்கு பணம் அனுப்புறாங்க. இவர் தலித்தின் ட்ரஸ்ட் செக் புக் எழுதுவாரா? எப்படி நீ புரியல? இது இந்த மாதிரி தவறான தகவல்கள், பொய்யான தகவல்கள், ராம ஜென்ம பூமி குறித்து இப்படி தவறான தகவல்களை பலர் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். இது பொய்யான தகவல். யாராக இருந்தாலும் அங்கு ராம ஜென்ம பூமி அறக்கட்டளைக்கு நிதி கொடுக்கலாம். இது சாதி ரீதியாக இவர் கொடுக்க கூடாது என்கின்ற தடை எந்த இடத்திலும் இல்லை. ராம ஜென்ம பூமி அறக்கட்டளை எங்கேயாவது அந்த மாதிரி அறிக்கை விட்டுருக்கா? அப்படி ஏதேனும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்களா? அப்படி எந்தவித சட்ட விதிமுறைகளையும் அவர்கள் சொல்லவில்லை. யாராக இருந்தாலும், ஏன் முஸ்லீம்கள் காசு கொடுத்திருக்காங்க, இஸ்லாமியர்கள் பலர் காசு கொடுத்திருக்கிறாங்க அங்க. அதனால எந்த ஒரு காணிக்கையும் வாங்க மாட்டோம் என்று சொல்லி ராம ஜென்ம பூமி அறக்கட்டளை சொல்லவில்லை, சொல்லவே சொல்லாது.
அப்படி சொல்லுவதுதான் பொய்யான தகவல். இப்போ இந்த பிராண பிரதிஷ்டை முடிஞ்சிட்ட பிறகு மோடி அவர்கள் வந்து ஒரு உரையை கொடுக்கிறாரு, புதிய சகாப்தம் தொடங்கவிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதற்கான அர்த்தம் என்னவா நம்ம எடுத்துக்கலாம்? ஆமாம், இத்தனை ஆண்டு காலம் மக்கள் எதிர்பார்த்த ராமர் இங்கு சுவாமியை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு பின்பு ராமருடைய பலத்தோடு, ஆஞ்சநேயருடைய பலத்தோடு, அயோத்தியிலே மிகப்பெரிய அளவில் இந்த ஆலயத்தினுடைய சக்தியோடு அடுத்த அத்தியாயத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி ராம பக்தர்களை பார்த்து ஒரு ராம பக்தனாக நரேந்திர மோடி சொல்லியிருக்கின்றார். அப்படிதான் இதை பார்க்க வேண்டும். கண்டிப்பா சார். ஒரு பக்கம் பக்தி ஸ்தலம் கேலி ஸ்தலமா இருக்கு அப்படின்னு ஒரு சங்கராச்சாரியர் சொல்றாரு, இன்னொரு பக்கம் கண்ணியமாக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் அப்படின்னு இல்ல சார். இப்படியும் இருக்கு, இப்படியும் ஒரு விமர்சனம் இருக்கு. சங்கராச்சாரியர்கள் இப்படி ஒரு விமர்சனம் கொடுத்திருக்காரு, கண்ணியமாக கிடைத்த வெற்றி அப்படின்னு மோடி அவர்கள். லட்சக்கணக்கானோர் இதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது 2-3 சங்கராச்சாரியார்களுடைய பேச்சை மட்டும் கேட்டுக்கொண்டு இது வருத்தப்பட வேண்டியது, துக்கப்பட வேண்டியது என்று சொன்னால், நான் ஒன்றுதான் கேட்கின்றேன். அயோத்தியிலே கோயில் கட்ட முடியாமல் தீர்ப்பு வழங்கப்படாமல் இருந்த போது இந்த சங்கராச்சாரியார் என்ன செய்து கொண்டிருந்தார்? இந்த சங்கராச்சாரியார்கள் இப்போது சொல்றாங்களே 3 பேரு, இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று வரலாற்றை பார்த்தோம்னா ஒண்ணும் கிடையாது. எத்தனை தியாகத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அயோத்தி கோயில் உருவாக்கி தெரியுமா? எனவே இவர்கள் இன்றைக்கு அரசியல் செய்வதற்காக முயற்சிக்கின்றார்கள். இவர்கள் எப்படியாவது இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக இந்த நிகழ்ச்சி நடந்ததாக கற்பிக்க விரும்புகின்றார்கள். காங்கிரசுக்கு ஒத்து ஊறக்கூடிய வகையிலே இவர்களுடைய பேச்சு இருக்கிறது. இது சங்கராச்சாரியார்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். கண்டிப்பா உங்களுடைய வேண்டுகோள். இந்த இருதரப்புப்பட்ட விமர்சனங்களோடு இந்த இன்டர்வியூ முடிச்சுக்கலாம் சார். உங்க நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.